Taste the Daily. கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி தனது மருத்துவர் கனவை சாதித்து காட்டிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீமதி என்ற மாணவி தனது கடின உழைப்பால் மருத்துவர் கனவை சாதித்துள்ளார். இந்நிலையில் கோவையில் ஏழை எளிய மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக நல்லறம் அறக்கட்டளையின் மூலம் உதவி வரும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மருத்துவர் கனவை சாதித்த மாணவி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மருத்துவ மாணவியை பாராட்டி கல்வி உதவியும் வழங்கினார். அப்போது குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி தலைமையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் T. ஜெயக்குமார், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் T. ஜெயக்குமார், தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசியம் என தெரிவித்தார். அப்போ வாக்காளர் பட்டியலில் வெளிப்படைத்தன்மை உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தீவிர சுருக்குமுறை திருத்தம், இது நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். நாங்கள் ஏன் வரவேற்கிறோன்னு சொன்னோன்னா காரணம் இதுதான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடில் 2023 பை எலெக்ஷன் நடந்தது. அப்போவே எங்களுடைய லீகல் விங் மூலமாக எங்களுடைய கட்சிக்காரில் பூத்து வாரியாக எடுத்து பார்த்தா 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை. ஆனால் 40,000 ஓட்டு அந்த தொகுதியில் இல்லை, அந்த தொகுதியிலே இல்லாதவர்கள் பேர் இருக்குது. சரி, இறந்தவங்க எவ்வளோ பேர்னா 8,000 பேர். ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் பணி தொடர்பான அரசியல் கட்சிகள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM. சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சந்தேகங்களை கேட்டறிந்து ஆலோசனைகளை பெற்றனர்.